ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடிய சமையல். இன்றைக்கி நாம் கிழங்கா கருவாட்டு தொக்கு செய்ய போகிறோங்க. நான் 200 கிராம் கிழங்கா கருவாடு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சாடிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம கருவாடு க்ளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சொராலெல்லாம் எடுத்துடலாம். கருவாடு க்ளீன் பண்ணியாச்சுங்க. மேலே உள்ள சொராலெல்லாம் எடுத்தாச்சு. இது போல் க்ளீன் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டுடலாம். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. தண்ணியில் போட்டோம். இது ஒரு 20 நிமிஷம் போல் ஊறட்டுங்க தண்ணியில். இது தண்ணியில் நல்லா ஊறிட்ட பிறகு இதெல்லாம் வந்துடுங்க. ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துடலாம். கருவாடு நல்லா ஊறிடுச்சுன்னா முள் தனியாக சதை தனியாக வந்துடுங்க. நல்லா க்ளீன் பண்ணிடலாங்க. தண்ணியில் ஊற வச்சதுனால நல்லா க்ளீனாக வந்துடுச்சு. நம்ம தொக்கு செய்கிறதுனால தாங்க சின்ன சின்னதாக புட்டு எடுக்கிறோம். குழம்பா இருந்தால் நம்ம முழுசாக அப்படியே சேர்த்துடலாம். நம்ம இதே போல் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்படி செய்யும்பொழுது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. முள் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. நான் 2 முறை அலசி எடுத்திருக்கேன். நீங்களும் அதே போல் அலசிக்கோங்க. இப்போது தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகட்டுங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வதங்கிடுச்சுங்க. நம்ம க்ளீன் பண்ண கிழங்காய் கருவாடை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம கருவாடு சேர்த்துட்டு கலக்கும் பொழுதே நல்லா கமகமன்னு வாசனை வருதுங்க. கருவாடு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். போதுங்க. கலந்து விட்டு இப்போ இதை மூடி போட்டு விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் 5லேருந்து 7 நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம். உப்பு அளவாக சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. கமன்னு வாசனையோட சுவையான கிழங்காய் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவிடலாம். கலந்து விட்டுக்கலாங்க. ரச சாதம், சாம்பார் சாதம், இப்படி எல்லா டிஷ்ஷுக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.